எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலாவின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, இதை எனக்கு இன்றைய தினம் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி நாம் பேசிய அதே தலைப்பு தான் அமல்களின் சிறப்பு. வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் என்னிடம் நெருங்கி வர முயற்சி செய்கிறாரோ, என்னிடம் நெருங்குவதற்காக முயற்சிகளை செய்கிறாரோ, லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நாம் அவருக்கு அதற்கான பாதையை லேசாக வைக்கின்றேன். வைனல்லாஹ லமினல் முஹ்ஸனீன், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், நாம் அல்லாஹுவின் காரியங்களை கொண்டு அல்லாஹுக்கு நெருக்கமாக செல்ல விரும்பி நாம் அதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது அதற்கான பாதையை வல்ல ரஹ்மான் நமக்கு மிகவும் லேசானதாக ஆக்கி தருகிறான். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 29வது அத்தியாயத்துல 69வது வசனமாக சொல்லி காட்டுறான். இப்ப அல்லாஹ்வை நாம் நெருங்கணும் அப்படின்னா நாம் எப்படி அல்லாஹ்வை நெருங்கலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொன்னதாக ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு அடியான் என்னை நெருங்க வேண்டும் என்றால் நான் அவனுக்கு கடமையாக்கிய விஷயங்களை கொண்டுதான் அவனை ஃபர்ஸ்ட் நெருங்க முடியும். நாம அல்லாஹ் நமக்கு எதை முதல்ல கடமையாக்கி வச்சிருக்கானோ அந்த செயல்களை சரிவர நாம் செய்வதன் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியும். இதை அல்லாஹ் தஆலா சொன்னதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒமா தகர்ரப இலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை நெருங்குவதில்லை எப்படி பிஷையின் அஹப்ப இலைய, என்னிடம் மிகவும் விருப்பமான ஒரு செயலை கொண்டு அவன் என்னிடம் நெருங்குறான். அது என்ன செயல் அப்படின்டா, மிம்மா இஃப்தரல்து அலைஹி, நான் அந்த அடியானின் மீது கடமையாக்கிய விஷயங்களை கொண்டு அவன் என்னிடம் நெருங்கி வருகிறான். இன்னும் அவன் இந்த கடமையான விஷயங்களுக்கு அடுத்ததாக நஃபிலான வணக்கங்களை கொண்டும் என்னிடம் நெருங்கி வருகிறான். நான் அவனை நெருங்கி விட்டால், நான் அவனை நேசித்து விட்டால், அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் கேட்கும் செவியாக, அவன் நடக்கும் காலாக நான் இருக்கிறேன். அவன் என்னிடம் உதவி தேடினால் நான் அவனுக்கு உதவி அளிக்கிறேன். அல்லாஹ் எந்த அளவுக்கு அழகா சொல்றான் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு கடமையான விஷயங்களை கொண்டு நாம் அல்லாஹ்வை நெருங்கி போனோம். நாம் முயற்சி செய்தாலே அன்றி நம்மால் அல்லாஹ்வை நெருங்கி போக முடியாது. நாம என்ன செய்யணும், நமக்கான நேரங்கள் கிடைக்கும் போது ஒவ்வொரு நம்மளுடைய ஃப்ரீ டைம் ஒவ்வொன்றுலயும் நாம என்ன செய்யணும்னா அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்படிப்பட்ட அல்லாஹுவை நாம் நினைவு கூறும் போதுதான் அல்லாஹ் நம்மை நினைவு கூர்ந்து நமக்கான பாதையை சரிவர லேசானதாக ஆக்கி தரான். அதான் அல்லாஹ் சொல்றான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் என்ன நினைவு கூறுங்கள், அது குறுக்கும் நான் உங்களை நினைவு கூறுவேன், வஷ்குரூலி எனக்கு நன்றி செலுத்துங்கள், மாறு செய்து விடாதீர்கள். நாம் இன்று எப்படி இருக்கோம், நாம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே சீர்திருத்தி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதற்கு முன்றைய தினத்துல நாம இந்த உரையில் பார்த்தது என்ன விஷயங்கள் பார்த்தோம், ஒழுவுடைய காரியங்களை முழுமையாக நாம் பார்த்தோம். இந்த ஒழுவுடைய காரியங்கள்ல நமக்கு ஒழுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, நாம் இன்ற உலகத்துல என்ன பலன் அடைகிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல 249வது ஹதீஸாக இடம்பெறுது. என்ன சொல்றாங்க அப்படின்டா, ஒரு மனிதன் ஒழு செய்வதற்காக அவனுடைய முகத்தை கழுவும் போது அவன் கண்களால் பார்த்த பாவங்கள் அந்த நீருடைய கடைசி சொட்டின் மூலமாக கழுவப்படுகிறது. அவனுடைய கைகளை கழுவும் போது அவன் கைகளால் செய்த பாவங்கள் அவனுடைய கடைசி சொட்டு நீரின் மூலமாக கழுவப்படுகிறது. அவன் கால்களை கழுவும் போது அவன் செய்த பாவங்கள் அந்த நீரின் கடைசி சொட்டின் மூலமாக கழுவப்படுகிறது. அந்த பாவத்தையெல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மை விட்டு விலக்கி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இதற்கு முன்னாடி சென்ற உரையும் நாம் கேட்டோம். இருந்தாலும் ஒரு நினைவூட்டுதலாக இந்த உலுவுடைய சிறப்பு உலகத்திலும் மறுமையிலும் என்னென்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துட்டு அடுத்த தலைப்புக்கு நம்ம போயிடலாம். இதன் பிறகு மறுமையில் நமக்கு என்ன சிறப்பு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கபிர்ஸ்தானு கிட்ட போறாங்க. அங்க போகும்போது கபரில் ஓதக்கூடிய, கபிர்ஸ்தானுக்கு போனா ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த துவாவை ஓதி முடித்து விடுகிறார்கள். ஓதி முடிச்சுட்டு என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அங்க அவங்க கூட நபி தோழர்கள் அனைவரும் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் எனது சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் அப்படின்றாங்க. அப்ப அங்க இருந்த சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்க உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க.
அவலைச இஹ்வானுக்க, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா, இல்ல, நீங்க வந்து என்னுடைய அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள். நாம என்ன சொல்லுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த தோழர்கள், அஸ்ஹாபே ரசூல், நபியுடைய தோழர்கள்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வந்து என்னுடைய தோழர்கள், நீங்க வந்து என்னுடைய சகோதரர்கள் கிடையாதுப்பா அப்படின்றாங்க. அப்ப சகோதரர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இஹ்வானுனா, என்னுடைய சகோதரர்கள், அல்லதீன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அம்மா பாதி, எனக்கு பிறகு வரக்கூடிய சகோதரர்களை பற்றி நான் சொல்றேன், அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கைஃப தஅரிஃபுஹும், அவர்களை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீங்க ரசூலுல்லா, நீங்க இருக்கும்போது உங்க கூட இருக்கக்கூடிய தோழர்களை எங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும், நீங்க மௌத்தா போனதுக்கு அப்புறமா இதன் பிறகு வரக்கூடிய ஒரு உம்மத்தை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள், அவர்களை நீங்க எப்படி தெரிஞ்சு வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு குதிரை மீட்கக்கூடிய ஒரு நபரிடம் அதிகமான கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளும், ஒரே ஒரு குதிரை மட்டும் முகம் கை கால்கள் எல்லாம் வெளிர்ந்து வெண்மையான நிறத்தில் இருந்தால் அந்த ஒரு குதிரையை அவனால் தனியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எல்லா குதிரையும் கருப்பா இருக்குது, ஒரே ஒரு குதிரை மட்டும் முகத்திலையும் கையில காலில் மட்டும் வெள்ளை கலர்ல இருக்குது அப்படின்றா அது எப்படி தனிமையாக தெரியும்ல அப்படின்றாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், கண்டிப்பா தனிமையாக தெரியும், அதை வந்து அந்த மனிதரால் ஈஸியா சுலபமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதற் போல மறுமையுடைய நாள்ல நான் ஹவுலுல் கௌசர்ல நின்று கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த ஒளிவின் காரணமாக எனது தோழர்களுடைய சகோதரர்களுடைய முகமும் கை கால்களும் வெளிர்ந்து காணப்படும், அவங்க வந்து நல்ல பிரகாசமாக இருப்பாங்க, அதன் மூலமாக நான் என்னுடைய சந்ததியை நான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது நமக்கு இரண்டாவது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒழு செய்வதால நமது பாவங்கள் மன்னிக்கப்படுது. இரண்டாவது விஷயமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் மறுமையுடைய நாளில் நாம் தனித்து தெரியக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இருப்போம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதன் பிறகு நமக்கு என்ன நன்மை கிடைக்குது, இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக, உழு செய்து முடித்தவுடன் ஓதக்கூடிய துவாவை ஓதுவதன் மூலமாக 8 சுவர்க்க வாசல்களும் நமக்காக திறக்கப்படுவதாக நாம் சென்ற உரையில பார்த்தோம். இதன் பிறகு இந்த உழுவில் நம்ம வந்து என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, என்னென்ன செயல்கள் உழுவை முறிக்கும், இப்போ உழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம முழுமையாக ஒழு செஞ்சிட்டோம், தொழுகைக்காக காத்திருக்கிறோம், அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்தெந்த செயல்கள் நாம் செய்தால் அந்த செயலின் மூலமாக நம்முடைய உழு முறிந்துவிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில அல் மாயிதா 5ஆம் அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், அவஜா அஹது மின்கும், உங்களில் ஒருவர் சென்று வந்தால், இம்னல் காயித், நீங்கள் கழிப்பறைக்கு சென்று வந்தால் உங்களுடைய ஒழு முறிந்துவிடும் சொல்றாங்க. அதன் பிறகு சொல்றான் அல்லாஹ், அவள் அமஸ்தும் நிசா, நீங்கள் பெண்களை தீண்டினால் உங்களுக்கு ஒழு முறிந்துவிடும் சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதால சொல்லி காட்டுறான். கழிவறைக்கு சென்று வரும்போது ஒரு மனிதனுக்கு ஒழு முறிந்து விடுது. அடுத்து இல்லறத்தில் ஈடுபடும் போது ஒரு மனிதனுக்கு ஒழு முறிந்து விடுகிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும் போது, இப்போ வந்து அன்றைய தினத்துல காலுறை போட்டிருப்பாங்கல்ல, அந்த காலுறைகள் மீது மசாஜ் செய்வதை பற்றி வந்து சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது என்ன செய்யறாங்கன்னா, நீங்க ஒழு செஞ்சுட்டு காலுறைகளை போட்டுட்டீங்க அப்படின்டா என்னென்ன காரியங்கள் செய்தால் நீங்க வந்து ஒழு முறியாது, நீங்க வந்து வெறும் அப்படியே மசாஜ் செய்து கொண்டு தொழுவலான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கும் போது, மலம் ஜலம் கழிக்கிறது, தூக்கம், இன்னும் குளிப்பு கடமையான காரியங்கள் இல்லாம ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடமையான காரியம் ஏற்படாம இருக்கிற வரைக்கும் அந்த மனிதன் காலுறையின் மீது மசாஜ் செய்து கொண்டு தொழுகலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தராங்க. இதுல வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிப்பாங்கன்னா, மலம் ஜலம், சிறுநீர் கழித்தாலும் ஒழு முறிந்து விடும். ஒரு மனிதன் கழிவறைக்கு போயிட்டு வந்தாலும் ஒழு முறிந்துரும், சிறுநீர் கழித்தாலும் ஒளி முறிந்து விடும். அதன் பிறகு இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய காரியங்களாலும் ஒழு வந்து முறிந்து விடும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் மூலமாகவும் நமக்கு வந்து தெரிய வருது. ஹதஸ்னா என்ன, ஹதஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வந்து ஒரு பேச்சு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துக்கு அப்புறமா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, லா தக்ரபு ஸலாத்த மின் அஹதின் ஹத்தா யதவல்ல, நீங்கள் ஹதஸ் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் நீங்கள் ஒழு செய்யும் வரை தொழுகைக்கு நெருங்காதீர்கள் சொல்லி சொல்றாங்க. இப்ப ஹதஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் கேட்கிறார். கால ரஜுலுன், ஹதஸ்னா என்ன,
ஒரு மனிதர் கேட்கிறாரு, மல் ஹதஸ், ஹதஸ்னா என்ன யா அபா ஹுரைரா, அபு ஹுரைராவே ஹதஸ் என்றால் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார்கள், ஃபஸாஉன் அவ் லுராத்துன், அதாவது சப்தமாகவோ சப்தம் இல்லாமலோ காற்று பிரிதல். அதாவது காற்று பிரிதல் அப்படின்ற ஒரு செயல் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக ஒழு முறிந்து விடும். அவன் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒழு செய்து விட்டு வந்துதான் தொழுவணும். இப்ப நம்ம ஒழு செஞ்சுட்டோம், தொழுகைக்காக வந்து உட்கார்ந்து இருக்கோம், அந்த நேரத்தில் நமக்கு ஹதஸ் ஏற்பட்டுடுச்சு, காற்று பிரிந்து விட்டது என்றால் நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா ஒழு செஞ்சுட்டு தான் வந்து நம்ம தொழுவணும். தொழுகையில நிற்கும் போது, தொழுதுட்டு இருக்கும் போது ஹதஸ் ஏற்பட்டாலும் நம்ம என்ன செய்யணும்னா தொழுகையை விட்டுட்டு போய் ஒழு செஞ்சுட்டு வந்துதான் திரும்பவும் முழுமையாக நாம் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டால் ஒழு முறிந்து விடுமான்னு சொல்லி கேட்கப்படுது, ஒழு செய்யணுமான்னு சொல்லி கேட்கப்படுது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இல்ல நீ வந்து அப்படியே தொழுவலாம், இல்ல நீ விருப்பப்பட்டா ஒழு செஞ்சுட்டு கூட தொழுவலாம், ஆனா ஒழு முறியாதுன்றாங்க. அதன் பிறகு ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் ஒழு முறிந்து விடுமான்னு சொல்லி கேட்கப்படுது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் கண்டிப்பாக ஒழு செஞ்சுட்டு தான் தொழுவணும். ஒட்டகை இறைச்சி சாப்பிடும் போது மட்டும்தான் ஒழு வந்து முறியும், வேற எந்த ஒரு உணவில வந்து ஒழு முறியாது. நாம் வாய் கொப்பளித்துக்கிட்டு தொழுவலாம், அப்படி இல்லைண்டா நாம் விருப்பப்பட்டால் திரும்ப ஒழு செஞ்சுக்கிட்டும் தொழுவலாம், ஆனா வந்து ஒழு முறிந்து விடாது. இதை வந்து ஜாபிர் பின் சமுரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 539வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாம் இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்களை பார்த்திருக்கோம்? ஒழு முறியக்கூடிய காரியங்கள், ஒழுவை முறிக்கக்கூடிய காரியங்களாக நாம் என்னென்ன விஷயங்களை இது வரைக்கும் பார்த்திருக்கோம் அப்படின்டா, மலம் ஜலம் கழிப்பது, அதாவது சிறுநீரோ அல்லது கழிப்பறைக்க சென்று வருவது. அதன் பிறகு பெண்கள்ல வந்து தீண்டுவது, அதாவது இல்லறத்தின் மூலமாக பெண்களை தீண்டுவதன் காரணமாகவும் ஒழு முறியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஹதஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்டா நமக்கு வந்து ஒழு முறிந்து விடும். அடுத்ததாக நமக்கு வரக்கூடிய விஷயம், ஒட்டக கறியை சாப்பிட்டால் ஒழு முறிந்து விடும். இது வரைக்கும் நம்ம 4 விஷயங்களை பார்த்திருக்கோம். 5வதாக ஒரு விஷயம் இருக்கு, என்னண்டா மர்ம உறுப்பை தொடுவது. ஒரு மனிதன் தன்னுடைய அந்தரங்க உறுப்பை தொடுவதன் மூலமாகவும் ஒழு முறிந்து விடும் சொல்லி ஹதீஸ்கள்ல இடம்பெறுது. இப்ப இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்டா, இச்சையோடு மர்ம உறுப்பை தொடுவதன் மூலமாக ஒழு முறிந்து விடும். இதை எப்படி சொல்றது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய மர்ம உறுப்பின் மீது என்னுடைய உடல் கை வந்து பட்டுருச்சு, நான் வந்து இப்போ தொழுகையில இருக்கும்போது எனக்கு பட்டுருச்சு, நான் வந்து தொழுகலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுவும் உன்னுடைய மற்ற உறுப்புகள் போன்றது தானே, அதனால என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம், தவறு இல்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுமதி தராங்க. இப்போ இச்சையோடு ஒரு மனிதன் தன்னுடைய மர்ம உறுப்பை தொடும்போது அந்த மனிதனுடைய ஒழு முறிந்துவிடும். இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவருக்கும் ஒரே சட்டம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெண்கள் ஆண்கள் இருவரையும் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ்ல வந்து இந்த விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த 5 காரியங்கள் மட்டும்தான் ஒழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள். இது இல்லாம வாந்தி எடுத்துட்டோம், மயக்கம் வந்துடுச்சு, இந்த மாதிரி காரியங்களுக்காகலாம் ஒழு முறியுமா அப்படின்டா ஒழு முறியாது. தூக்கம், அடுத்து நாம பார்க்கக்கூடிய விஷயம் தூக்கம். நம்ம வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் சென்று விட்டோம்னா நாம் என்ன செய்கிறோம்? நம்ம வந்து தூக்கத்துல வந்து ஹதஸ் விட்டோமா, நமக்கு எந்த விஷயமே தெரியாது. அப்போ நாம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்று விட்டோம்னா கண்டிப்பாக ஒழு செய்து கொண்டுதான் தொழுக வேண்டும். இன்னும் வந்து ஒரு சிலருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு வந்து அடிக்கடி வந்து யூரின் சிறுக வருது, எனக்கு வந்து ஹதஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் கேட்கும் போது ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்து கொண்டு தொழுவுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த காரியங்கள் மட்டும்தான் ஒழுவை முறிக்கும். இதல்லாத நாம் வந்து வேற எந்த ஒரு செயல்களை செய்தாலும் நமக்கு வந்து இந்த ஒழு முறியாது, நாம் அந்த ஒழுவுடன் தொழுகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல சஹாபாக்கள் 2 விதமாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல சஹாபாக்களை 2 விதமாக சொல்லலாம். அன்சாரிகள், முஹாஜிர்கள். முஹாஜிர்கள் என்பவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபிகள். ஆனா அன்சாரிகள் என்பவர்கள் அந்த மதினா தேசத்தில் இருந்த சஹாபிகள். இப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய கட்டளைகள் இடுவாங்க, தொழுகும்படி ஏவுவாங்க, தர்மத்தை கொண்டு ஏவுவாங்க, இந்த மாதிரி நிறைய நன்மையான விஷயங்களை அவங்களுக்கு வந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ ஒரு முறை முஹாஜிர்களை என்ன செய்யறாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வராங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த அன்சாரி தோழர்கள் என்ன செய்யறாங்கண்டா எங்களை போலவே தொழுவுறாங்க, எங்களை போலவே நோன்பு வைக்கிறாங்க, எங்களை போலவே நன்மையான காரியங்கள்ல ஈடுபடுறாங்க, ஆனா அவங்க என்ன எக்ஸ்ட்ரா செய்யறாங்கன்னு பார்த்தா சதக்கா செய்யறாங்க. அவங்க அதிகமாக தன்னுடைய செல்வத்திலிருந்து தர்மம் செய்யறாங்க.
அதனால அவங்க எங்களை விட அதிகமான நற்கூலிகளை பெற்றுக்கொள்றாங்க. ஆனா எங்களால அந்த நற்கூலிகளை பெற்றுக்கொள்ள முடியல. நாங்க என்ன செய்யறோம், இதுல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு தஸ்பீஹும் தர்மமாகும், ஒவ்வொரு தஹ்மீதும் தர்மமாகும், ஒரு 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 சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையும் தர்மம் சொல்றாங்க. அதன் பிறகு தஹ்மீத், ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையும் தர்மம்ன்றாங்க. ஒவ்வொரு தக்பீரும் தர்மமாகும், ஒவ்வொரு முறை நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதும் உங்களுக்கு தர்மத்தில் சென்று சேர்க்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹாஜிர்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. இதை கேட்ட முஹாஜிர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதிகமாக தன்னுடைய நேரங்கள்ல தஸ்பீஹ் செய்து முணுமுணுத்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப அன்சாரிகள்லாம் வராங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க அவங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டீங்க. எந்த அளவுக்கு போட்டி போடுறாங்க பாருங்க, அவங்க ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதை எங்களுக்கும் சொல்லித்தாங்கன்னு சொல்லும் போது இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதை அவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல திருப்பி முஹாஜிர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க சொன்ன அந்த விஷயத்த அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால எங்களுக்கு இன்னும் அதிகமான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்களை சொல்லித்தாங்கன்னு கேட்கும் போது, பாதையிலிருந்து இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவதும் தர்மம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த செயல்களை முஹாஜிர்கள் செய்யும் போது அதை பார்த்து மீண்டும் அன்சாரி தோழர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த இடத்துல எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அந்த பாதையில் தரக்கூடிய இடையூறு தரக்கூடிய பொருட்களை வந்து எடுத்து போடக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு நன்மையில என்ன செஞ்சாங்கன்னா, போட்டி போட்டுக்கிட்டு நன்மை செய்வதில் ஒருவர் முந்திக் கொண்டு அதிகமாக அதில் போட்டி போடக்கூடியவர்களாக அன்றைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சகோதர தோழர்கள் வந்து இருந்தாங்க. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹு வ ரலு அன்ஹு, அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள். சூரத்துல் பையினால சொல்லி காட்டுவான். அந்த ஒரு செயல் நமக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குது, நாம் ஒவ்வொரு தினமும் என்ன செய்யறோம் அப்படின்டா, 5 வேளை தொழுகையிலும் நாம வந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற வாக்கியங்களை நாம் சொல்றோமா? எப்படி சொல்றோம், எவ்வளவு நேரத்துல சொல்றோம், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஃபர்லான தொழுகையை முடிச்சிட்டு நாம அமர்ந்து இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவாக இருக்குது, நாம் அந்த நேரத்தில் எப்படி நம்ம சொல்றோம், ஒரு தஸ்பீஹையோ இல்லைன்னா ஒரு பட்டனையோ எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டு போயிடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நம்மளுடைய உடல் உறுப்புகள் மறுமையில் நமக்காக சாட்சி சொல்லணும். அப்ப நம்மளுடைய உடல் உறுப்பின் மூலமாக, கைகளின் மூலமாக தஸ்பீஹ் செய்யலாம். ஆனா நம்ம செய்யறது கிடையாது. நாம இன்றைய தினம் வந்து நவீன காலத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த நேரத்தை சுருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இதன் மூலமாக நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நாம் இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை சொல்லும் போது நம்முடைய உள்ளத்துல நாம் என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் 33 தடவை நம்ம சொல்றோம். ஒவ்வொரு முறை சொல்லும் போதும், யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு அருள் கொடைகளை கொடுத்திருக்கியே, இதற்காக நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹ் அதான் சொல்றான், வஷ்குரூலி என்னைக்கு நன்றி செலுத்துங்கள், ஃபதுகுரூனி அதுகுருக்கும் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், அதுகுருக்கும் நான் உங்களை நினைவு கூறுவேன், வஷ்குரூலி எனக்கு நன்றி செலுத்துங்கள். நம்ம எப்படி நன்றி செலுத்துறோம், அல்ஹம்துலில்லாஹ் நாம் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ்வுடைய பொருள் என்ன, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் சொல்லும் போது நமக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நாம் சிந்தித்து பார்க்கிறோமா, நம்மளுடைய மனசுல வருதா? நம்மளுடைய உடல் அமைப்பை அல்லாஹ் நமக்கு அழகான கொடுத்திருக்கான்ல. எத்தனையோ பேர் கண் பார்வை இல்லாம இருக்கிறாங்க, அந்த கண் பார்வையை நமக்கு சிறந்த முறையில் கொடுத்திருக்கிறான்ல, அதற்காக நான் நன்றி செலுத்துறேன். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி நாம் சிந்திப்போம், ஆனா நமக்கு இருக்கக்கூடிய அருள் கொடைகளை பற்றி நாம் சிந்திக்கிறதே கிடையாது. நமக்கு உடல் அமைப்பில பார்த்தோம் அப்படின்டா எல்லாமே ஒரு பெரிய அருள் கொடை. எந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்டா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு டைஜஷன் ஆகி வெளியே வருது, உணவு ஜீரணித்து வெளியே வருது. இது இல்லாம இந்த ஜீரண சக்தி இல்லாம எத்தனை பேருக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. வேற ஒரு இது ஆபரேஷன் பண்ணி வேற மூலமாக அதெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இன்று இருக்கு. கண் பார்வை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, கேட்கக்கூடிய திறன் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க. இது எதுவுமே இல்லாம என்னை நீ நல்லா வச்சிருக்கியே, இதற்காக நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் இறைவான்னு சொல்லி நம்மளுடைய மனசுல வருதா? இது வந்து நமக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருள் கொடை. இது இல்லாம பல அருள் கொடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பான். நல்ல விதமான கணவன்மார்களை கொடுத்திருப்பான், குழந்தைகளை கொடுத்திருப்பான், நல்ல இடத்தை கொடுத்திருப்பான், இருக்கிறதுக்கான இடத்தை கொடுத்திருப்பான், உணவை கொடுத்திருப்பான். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சிந்தித்து இதற்காக நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்ற அந்த எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துல வரமாட்டேங்குது.
தொழுது முடிப்போம், அந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் வேக வேகமா சொல்லுவோம், துஆவை செய்வோம், எந்திரிச்சு போயிடுவோம். இதுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இன்ஷாஅல்லாஹ் இதை நம்ம மார்த்த கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இதை சொல்வதன் மூலமாக ரொம்ப பெரிய ஒரு நன்மை நமக்கு காத்துட்டு இருக்கு. கடலில் ஏற்படக்கூடிய நுரை இருக்குல்ல, கடல் நுரை அளவு ஒரு மனிதன் பாவம் செய்து இருந்தாலும் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எதுவரை என்றால் அல்லாஹுக்கு அந்த மனிதன் இணை வைக்காமல் பெரும் பாவங்கள் செய்யாமல் இருக்கின்ற வரை அவனுடைய சிறிய பாவங்கள் அனைத்தும் இந்த ஒவ்வொரு முறை நாம் தொழுதுட்டு சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹ் அக்பர் 33 முறை சொல்லிட்டு கடைசியாக லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, வலஹுல் ஹம்து லஹுல் முல்க் அதாவது அவனுக்கே ஆட்சி இருக்கு, வலஹுல் ஹம்து அவனுக்கே புகழும் இருக்குது, வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன். இந்த துவாவை தினமும் நாம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற 3 தஸ்பீஹை செய்துவிட்டு ஒவ்வொரு தக்பீருக்கு பிறகும் இந்த துவாவை நாம் ஒரு முறை சொல்லும் போது நமக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ரஹ்மத்தை செய்யறான். நாம் கண் மூலமாக நிறைய தவறான விஷயங்களை பார்த்திருப்போம், காதின் மூலமாக தவறான விஷயங்களை கேட்டிருப்போம், பேசி இருப்போம், நிறைய விஷயங்களை ஒவ்வொரு தொழுகைக்கு மத்தியிலும் நமக்கு மனிதன் என்ற அடிப்படையில் கண்டிப்பாக தவறு செய்யக்கூடியவனாக தான் இருந்திருப்போம். அந்த தவறுகள் அனைத்தும் அது கடல் நுரை அளவு இருந்தாலும் நான் மன்னித்து விடுகிறேன் சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு அருள் கொடை தரானா, நாம இதை சரிவர பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு செய்த ஒரு துவா, ஒரு விஷயம். இது இல்லாம இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துவாக்களை செய்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல நாம் அந்த துவாக்கள்லாம் என்ன, தொழுகை முறையை பார்த்துட்டு அதன் பிறகு நாம் இந்த துவாக்கள் என்னென்ன அப்படின்ற விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அடுத்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீனஹும் யுராஊன். ஃபவைலுல் லில் முஸல்லீன் தொழுகையாளிக்கு கேடுதான். என்ன சொல்றான் அல்லாஹ், நாம் தொழுகையாளியாக இருக்கணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா ஃபவைலுல் லில் முஸல்லீன் தொழுகையாளிக்கு கேடுன்னு சொல்றான். எந்த தொழுகையாளிக்கு கேடு? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அவர்கள் தன்னுடைய தொழுகையில பாராமுகமாக இருப்பார்கள். இன்னும் அவர்களுடைய தொழுகை வயம்னஊனல் மாஊன் அவர்களுடைய தொழுகை பிறருக்காக இருக்கும், இன்னும் நன்மையான விஷயங்களை விட்டும் அவர்கள் தடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் அல்லாஹுடன் பேசுகிறோம், அல்லாஹுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற எண்ணத்துல முழுமையாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுவை நினைக்கக்கூடியவர்களாக நம்மளுடைய தொழுகை இருக்கணும். பிறர் பார்க்கிறார்கள், அவங்க முன்னாடி நம்ம அழகா தொழுவணும், அடுத்தவர் முன்னாடி நம்மளுடைய தொழுகை அழகானதாக இருக்கணும், அவர் பாரு எவ்வளவு அழகா சஜ்தா எவ்வளவு நேரம் செய்யறாரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள விட்டால் அப்படிப்பட்ட தொழுகையாளிக்கு அல்லாஹ் தஆலா கேடுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தொழுகை நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்டா, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க கூடியதாக தான் இருக்குது. நாம் ஒவ்வொரு வேளையும் 5 வேளை தொழுகைக்காக நாம் தயாராகும் போது ஒழு செய்வதில் ஆரம்பித்து தக்பீர் கட்டி தொழுகையில ஓதக்கூடிய துவாக்கள் இருந்து தக்பீர் கட்டி தொழுகையில ஓதி சலாம் கொடுத்து அதன் பிறகு நாம் ஓதக்கூடிய துவாக்களும் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு வழியாக தான் இருக்குது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் 5 வேளையும் குளிச்சா அவருக்கு அவரோட உடலில் அழுக்கு தேங்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், அப்படி இருக்கக்கூடிய மனிதருக்கு எந்த விதமான அழுக்கும் தேங்காது, அவர் தூய்மையானவராக இருப்பாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்போ அது போல ஒரு மனிதன் 5 வேளையும் தொழுதால் அவனுடைய உள்ளம் தூய்மையானதாக மாறும், அவனுடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்படும் சொல்லி சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீம்லயும் இடம்பெற்றிருக்கு, புகாரிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்று இருக்குது. பாங்கு சொல்றது கேட்டாதான் நம்ம தொழுகைக்கு போக முடியும். இந்த பாங்குக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல எந்தெந்த சஹாபிகள் பாங்கு சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உம்மு மக்தூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபியும் பாங்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
இந்த பாங்கு சொல்றதை பற்றி நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துல ஆரம்பத்துல மதீனாவுக்கு போகும்போது மக்கள் அதிகமான கூட்டமாக சேர்ந்து இருக்கும்போது எப்படி அழைப்பு கொடுக்கலாம்? ஒரு நெருப்பு மூட்டி வச்சு தொழுகைக்கான நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லலாமா? இல்லைன்னா மணி அடிக்கலாமா? அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுது. அப்போ ரசூலோட காலகட்டத்துல ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதெல்லாம் வந்து யூத கிறிஸ்தவர்களுடைய செயலாக இருக்குது. இந்த நெருப்பு மூட்டுதல், இன்னும் வந்து மணி அடித்து அழைப்பதெல்லாம் யூத கிறிஸ்தவர்களுடைய செயலாக இருக்குது. அதனால இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, பாங்கை வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாங்குடைய வாசங்களை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பாங்கை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், வைதா நாதைத்தும் இலசலா, நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்படும் போது இத்தகதுஹா உசுவன் வலஈபா, ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, அதை விளையாட்டாகவும் கேலியாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஸாலிக பிஅன்னஹும் கானூ கௌமன் லா யாகிலூன், நிச்சயமாக அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத ஒரு கூட்டத்தினராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது வந்து சூரத்துல் மாயிதால 58வது வசனமாக பதிவு செய்யப்படுது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஜும்மா அப்படின்ற வசனத்துல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய இல ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹி வ தருல் பை', நீங்கள் ஜும்மாவிற்காக அழைக்கப்பட்டால், உங்களுக்கு பாங்கு ஓசை கேட்டுவிட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரங்களை விட்டு விடுங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வாருங்கள் சொல்லி சூரத்துல் ஜும்ஆல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த பாங்குடைய வாசகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பாங்குடைய வாசகங்கள் சொல்லப்படும் போது நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது? பாங்குல வந்து நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குது. எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின் மறுமையுடைய நாளில் கழுத்து நீண்டவராக, அவங்களுடைய கழுத்து வந்து கொஞ்சம் உயர்ந்த கழுத்தாக இருக்கும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினுக்கான சிறப்பாக சொல்லி காட்டுறாங்க. இது இல்லாம பாங்கு சொல்லும் போது பாங்குக்கு பதில் சொல்லணும். பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ்விற்காக அழைப்பு மணி வருது. அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன் சொல்லும் போது நாம் திருப்பி அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். அதன் பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இதை 2 முறை சொல்லும் போது மீண்டும் நாம் அதையே திரும்பி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். அதன் பிறகு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் போது நாமும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஹய்யா அலஸ்ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள் சொல்லும் போது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. அதே போல ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் சொல்லும் போதும் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா அப்படின்னு சொல்லி நாம் சொல்லணும். அதன் பிறகு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் சொல்லும் போது அதே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த பாங்கு முடிஞ்சிடுச்சு. பாங்குடைய துவா 2 இருக்குது. ஒரு துவா சொன்னா ஒரு நன்மை இருக்குது, இன்னொரு துவா சொன்னா இன்னொரு நன்மை இருக்கு. 2 துவாவும் வந்து ஹதீஸ்கள் இடம்பெறுது. ஒரு துவா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய சலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லிட்டு, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதனில் வசீலத வபஅஸ்ஹு மகாம மஹ்மூத் அல்லதி வஅத்தா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இந்த வசீலா தேடக்கூடிய இந்த துவாவை ஓதினால் மறுமை நாளில் நமக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி சொல்வார்கள். இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் பாங்கு முடிந்து விட்டால் நீங்கள் வந்து சலவாத் சொல்லுங்க, அதன் பிறகு என் மீது வசீலாவுக்கான துவாவை கேளுங்க, இந்த துவாவின் மூலமாக நான் உங்களுக்கு பரிந்துரை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரில 614வது ஹதீஸா இந்த ஹதீஸ் இடம்பெறுது. இன்னொரு துவா என்ன அப்படின்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ ரலீது ரப்பா வ முஹம்மதன் ரசூலா வ பில் இஸ்லாமி தீனா. அதாவது இந்த துவாவை ஒரு மனிதன் சொன்னான் அப்படின்டா அந்த மனிதனுக்கான பாவங்கள் மன்னிக்கப்படும். என்ன துவா அப்படின்டா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன், இன்னும் அவன் லா ஷரீக லஹு, அவனுக்கு வந்து எந்த ஒரு இணையும் இல்லை, வஅஷ்ஹது அன்ன முஹம்மது, நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலன், அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள், இன்னும் முஹம்மதன் ரசூலன் வ பில் இஸ்லாமி தீனன், இந்த இஸ்லாம் வந்து என்னுடைய
மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வதாக ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகும் துவா செய்தால் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம்ல 631வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இப்போ நாம் பாங்கு சொல்றதுல நம்ம வந்து இன்னைக்கு பாங்கு கேட்கும் போது நம்மளுடைய வீடுகள் எப்படி இருக்குது, நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்ம வந்து நிறுத்த மாட்டோம். பாங்குடைய சப்தம் கேட்கும் போது அல்லாஹ் என்னை அழைக்கிறான், நீ வந்து என்னை பக்கம் வா, என்னை வந்து வணங்கு, எனக்கு நன்றி செலுத்துன்னு சொல்லி அல்லாஹ் என்னை அழைக்கிறான், அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தின் காரணமாக நாம் நம்முடைய அனைத்து செயல்களையும் விட்டுவிட்டு பாங்குடைய சப்தம் கேட்கும் போது பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதை வந்து நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் நம்ம வந்து பின்பற்றணும். ஒவ்வொரு தொழுகைக்காக பாங்கு சொல்றாங்க, நம்ம வீட்டுல இருக்கும்போது பாங்கு கேட்கும், டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம், டிவி வால்யூமை கூட கம்மி பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்க ஒரு பொம்மை சேனலோ ஒரு பாட்டோ ஓடிட்டு இருக்குது பிள்ளைங்களுக்கு அப்படின்னா அந்த பிள்ளைங்க கிட்ட இதை பார்க்க, அதை ஸ்டாப் பண்ணு, பாங்கு சொல்றாங்க, பாங்குக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாம் தான் அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லி கொடுக்கணும். ஆனா நாம என்ன செய்யறோம், நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை கூட நிறுத்துவது கிடையாது. நம்மளுடைய செயல்களை அப்படியே நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் பாங்குக்கு பதில் சொல்வது மட்டும் இல்லாமல் பாங்கு சொல்லி முடிந்த பிறகு ஓத வேண்டிய துவாக்களையும் சரிவர ஓதி மறுமை நாளில் அல்லாஹுடைய தூதருடைய வசீலாவை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். அந்த ரசூல்லாவுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் தான் ரசூல்லா வந்து பரிந்துரை செய்வதற்கு சொல்றாங்க. ரசூல்லாவுடைய பரிந்துரை கிடைக்கும் சொல்லி சொல்லும்போது அதற்கான அதிகமான ரசூல்லாவுக்கு வந்து அதிகமா செலவா சொல்லக்கூடியவங்களாகவும் அவங்க மீது அதிகமா நேசம் கொள்ளக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. நாம் அந்த மக்களில் ஒருவராக ரசூல்லாவுடைய பரிந்துரை பெறக்கூடிய மனிதர்களில் ஒருவராக நாம் ஆக வேண்டும்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இந்த துவாவை நாம் சரிவர சொல்லணும். இதன் பிறகு எடுத்தோம் அப்படின்னா இப்ப பாங்கு சொல்வது பள்ளிவாசல்ல வந்து தொழக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பா யாராச்சும் ஒருவர் பாங்கு சொல்ற சப்தத்தை கேட்டிருப்பாங்க, அதனால ஜமாத்துல தொழுதுருவாங்க. வீட்டில் நாம் தொழுகிறோம், இல்லைன்னா நாம் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளிவாசல் பாங்கு சொல்லக்கூடிய சப்தம் இல்ல, கேட்கல, அப்ப நாம என்ன செய்யறது? நான் இப்ப வீட்டுல தனியா தொழுகிறேன், நான் வந்து பள்ளிவாசல்ல சொன்ன பாங்க நான் கேட்கல, நான் எப்படி தொழுகணும்? பாங்கு சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? பாங்கு கண்டிப்பா சொல்லிட்டு தான் தொழுவணும். ஏன்னா தொழுகைக்கான முதல் ஆரம்பமே இந்த பாங்கு தான். பாங்கு சொல்வதற்கு அப்புறமா தான் இக்காமத் சொல்லி அதன் பிறகுதான் தொழுவணும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல மாலிக் இப்னு அல் ஹுவைரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. இது புகாரில 630வது ஹதீஸாக இடம்பெறுது. 2 மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு பிரயாணம் செய்து போக போறோம், வியாபாரம் சம்பந்தமாக பிரயாணம் செஞ்சு கொஞ்சம் தூரம் போறோம்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நீங்க தொழுகைக்கான நேரம் வரும்போது பாங்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அதன் பிறகு இகாமத் சொல்லுங்க. உங்களில் வயதில் மூத்தவர் தொழுகை நடத்த வச்சு தொழுவுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டி தராங்க. அப்போ நாம் பாங்கு சப்தத்தை கேட்கவில்லைன்னா கண்டிப்பா நாம் பாங்கு சொல்லி அந்த பாங்குக்கு பிறகு இக்காமத் சொல்லி அதன் பிறகுதான் நம்மளுடைய தொழுகைகளை நாம் தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா வீட்டுல இருக்கும் போது ஒரு சில நேரங்கள்ல பாங்கு சப்தம் கேட்காது. பெண்களாக நாம் என்ன செய்வோம், அதிகமாக வீட்டுல தான் தொழுவோம், பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவ வேண்டிய கடமை நமக்கு கிடையாது. அப்போ நாம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் பாங்குடைய வாசகங்களை நாம் தெரிந்து கொள்ளணும். நம்ம வந்து அதை இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்கணும். தெரியாத சகோதரிகள் பாங்குல என்ன சொல்லணும் அப்படின்றத ஒரு புத்தகங்கள் மூலமாகவோ அல்லது யாரையாவது ஒருவர்கிட்ட கேட்டோ அதை நாம் தெரிந்து கொண்டு எழுதி வச்சு படிச்சு அதை நாம் வந்து கரெக்டா பாங்கு சொல்லி அதன் பிறகு இக்காமத் சொல்லி நம்மளோட தொழுகையில வந்து நாம் தொழுவணும். ஏன்னா நம்ம 5 வேளை தொழுகையை தொழுறோம், ஒவ்வொரு வேளையும் நம்ம பாங்க கேட்டோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பாங்கு கேட்டு நம்ம அதுக்கு பதில் சொன்னோமா, அந்த அளவுக்கு நமக்கு பாங்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி நாம அதை கவனித்து கேட்டு பதில் சொல்லி அதன் பிறகு நமக்கு தொழுகைக்காக நாம் தயாராகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளணும். இப்போ இந்த பாங்கு இக்காமத்து பாங்குல வந்து நமக்கு இன்னொரு விஷயம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பாங்கு சொல்லப்படும் போது ஷைத்தான் தன்னுடைய பின் துவாரத்தில் இருந்து காற்று வெளியிட்டவனாக பாங்கு சப்தம் எது வரைக்கும் கேட்குதோ அதை அந்த சப்தம் கேட்கக்கூடிய இடத்தை தாண்டி வெகுண்டு ஓடக்கூடியவனாக இருப்பான், முதுக காட்டிக்கிட்டு அப்படின்றாங்க. அந்த பாங்கு சப்தம் முடிந்த பிறகு மீண்டும் அந்த ஷைத்தான் என்ன செய்வானா, திருப்பி வருவான். திருப்பி இக்காமத் சொல்லும் போது திருப்பி அதே போல போயிடுவான்றாங்க. இக்காமத் சொல்லி முடிச்சுட்டு தொழுகைக்காக ஒரு மனிதன் நிற்கும் போது அந்த மனிதரிடம் உதுக்குர் கதா, இதை யோசிச்சு பார்ப்பா, உதுக்குர் கதா இதை யோசிச்சு பாரு,
நீ வந்து இந்த சாப்பாடு அடுப்புல வச்சியே ஆஃப் பண்ணியா இல்லையா, அங்க ஆணம் கொதிச்சிட்டு இருக்குது, அங்க பாரு உன் பிள்ளைங்க அழுவுது, இடிச்சு பாரு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இதை நினைவு கூறு, இதை நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லி ஷைத்தான் என்ன செய்வானா அந்த மனிதனை வழிக்கெடுக்கக்கூடியவனாக இருப்பான். எந்த அளவுக்குண்டா அவன் எத்தனை ரக்காத்துகள் தொழுதான் அப்படின்றதுல குழப்பம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஷைத்தான் வழிக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்ப இந்த இது வந்து புகாரிலும் முஸ்லீம்ல வந்து இடம்பெறுது. இப்போ நாம இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் தொழுகைக்காக செல்லும் போது நம்மளுடைய தொழுகை நாம் அதிகமாக இறைவனை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நாம வாங்க சொல்லி இக்காம சொல்லி எல்லா கருதுவாங்க கரெக்டா சொல்லி தொழுவும் போது நம்மளோட தொழுகையை வந்து கவனமான ஒரு தொழுகையாளியாக நாம் இன்ஷால்லா மாத்திக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி பசிக்குதா, சாப்பிடுற வேலை எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னா சாப்பிட்டு வந்துடணும். இல்ல பிள்ளைங்க அழுவும், பிள்ளைங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சிடணும். இல்ல அடுப்புல ஏதாச்சும் வச்சிருக்கோம் அது அப்படியே சிம்ல இருக்கட்டும், வந்து தொழுதுட்டு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு அதை ஆஃப் பண்ணி போட்டு ஃபர்ஸ்ட் தொழுதுட்டு போய் அப்புறமா அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் நம்முடைய தொழுகைக்காக தயாராகும் போது இந்த மாதிரியான நமக்கு எந்தெந்த விஷயங்கள் மனத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்துமோ அந்த விஷயங்கள்லாம் சரிவர முடிச்சு அதை விட்டு விலகிட்டு கரெக்டா தொழுகைக்காக தயாராகி வரக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா இந்த தொழுகை தான் சொர்க்கத்துடைய திறவுகோல். நாம் இதை சரிவர தொழுதால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். ஃபர்ஸ்ட் நமக்கு கடமை இந்த தொழுகை தான். இந்த தொழுகைக்காக நாம் செல்லும் போது முதலில் நம்மை நாம் சரிவர தயார் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நாம ஒரு இடத்துக்கு போறோம், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து பிள்ளைங்களோட வெளியே போறோம் அப்படின்னும் போது அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் காலையில இருந்து நாம எடுத்து வைப்போமா. என் பிள்ளை வழியில போகும்போது பசிச்சு அழுதுறக்கூடாது, பாத்ரூம் போயிட்டு வேற ட்ரெஸ் மாத்தாம இருந்துடக்கூடாது, அந்த பிள்ளைக்கு தண்ணி தேவைப்படும், என்னென்ன தேவை எல்லா தேவைகளையும் கரெக்டா நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்வோம், எல்லா பொருட்களையும் எடுத்து கரெக்டா ஃபர்ஸ்ட் ஹேண்ட்பேக்ல வச்சிருவோம். இதை சாப்பிடலையா இதை கொடுப்போம், இதை சாப்பிடலையா இதை கொடுப்போம். ஒரு சில இடங்கள்ல என் பிள்ளை போனா ரொம்ப நேரம் அழுதுட்டு இருப்பான், அவனுக்கு இந்த டாய் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த டாய் எடுத்து வச்சுப்போம் இப்படின்னு சொல்லி நாம் அதிகமாக இந்த உலகத்துல ஒரு சில விஷயங்களுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயமான இந்த தொழுகைக்கு நாம் எப்படி தயாராகி போறோம், நாம் செய்திருக்கக்கூடிய வேலைகள்லாம் அப்படியே பாதியிலே போட்டு நம்ம வந்து செய்வோம். அப்ப என்ன ஆகும்னா இதை நம்ம செஞ்சோமா இல்லையா, இது இங்க நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நாம வந்து யோசித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் எனக்கு தொழுகை தான் முக்கியம், நான் தொழுகைக்காக போறேன், அப்ப இந்த அடுப்பு வேலையெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். கரெக்டா நம்ம ஆஃப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி பாத்துடணும். பிள்ளைங்க அழுவுமா, சாப்பாடு கேட்குமா, ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிட கொடுத்துட்டு, இல்லைன்னா ஒரு வயசுக்கு மேல புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தா வந்து என் கூட நின்று தொழுகுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து பக்கத்துல நிக்க வச்சு தொழுகக்கூடியவங்களாகவும் நாம் வந்து நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதுல வந்து நாம பார்த்தோம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா மெஹராஜ் பயணத்திற்காக அழைத்து செல்றாங்க. மெஹராஜ் பயணத்திற்காக அழைத்து செல்லும் போது அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல வானத்துக்கு உள்ள போறதுக்கு அனுமதி கேட்கப்படுது, கதவு தட்டப்படுது. யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஜிப்ரீல் அப்படின்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்க கூட வேற யாராச்சும் வந்திருக்காரா அப்படின்னு கேட்கும்போது முகமது நபி என் கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு அந்த வானத்திற்கு இருக்கக்கூடிய காவலர் கேட்கிறாரு, இவர் வரத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஆமா இவர் வருவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த கதவு திறக்கப்படுது. அந்த கதவு திறக்கப்பட்டு முதல் வானத்திற்கிட்ட போகும்போது ஒரு மனிதர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. வலது பக்கத்தை பார்த்தா சிரிக்கிறாரு, இடது பக்கத்தை பார்த்தா அழுகுறாரு. இது யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவர்களுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நன்மை செய்து சொர்க்கவாசிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நரகவாசிகள். அதனால இவர்களை பார்த்து இந்த நபி வந்து அழுகிறார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதன் பிறகு இவங்க இன்னும் மேல போறாங்க. அடுத்தடுத்த வானத்திற்கு போறதுக்கு அனுமதி கேட்டு ஒவ்வொரு கதவாக திறக்கப்பட்டு அல்லாஹுவிடம் வந்து இந்த தொழுகையுடைய கடமையை பற்றி பேசுவதற்காக மெஹராஜ் பயணத்திற்கு அழைத்து செல்லும் போது அங்க நிறைய நபிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. இதுல ஆதம் நபியை வந்து முதல் வானத்தில் பார்த்ததாகவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேல ஒரு இடத்துல 6வது வானத்துல பார்த்ததாகவும் ஹதீஸ்ல இருக்குது. இது இல்லாம மற்ற நபிமார்களை எங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி இல்ல, ஆனா என்ன விஷயங்கள் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி வரும். என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்
இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இவங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல தோழரே வருக, நல்ல நபியே வருகன்னு சொல்லி அழைப்பு கொடுப்பாங்க. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா மர்ஹபன் யா நபி சாலிஹ் யா வல் அஹி சாலிஹ், நல்ல நபியே வருக, நல்ல தோழரே வருக அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அழைப்பு விடுப்பார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் மட்டும் என்ன செய்வாங்கன்னா நபி சாலிஹின்னு சொல்லுவாங்க, இன்னும் வல் இப்னி சாலிஹின் வாங்க, அதாவது நல்ல நபியே வருக, நல்ல மகனே வருகன்னு சொல்லி இப்ராஹிம் நபி அவங்க மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பு கொடுப்பாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமார்கள் அனைவரையும் பார்த்துட்டு கடைசியாக மெஹராஜ் பயணத்தை பற்றி இறைவனிடம் பேசிவிட்டு வரும்போது மூசா நபி சொல்லுவாங்க, நீங்க பேசிட்டு வந்துட்டீங்களா, எத்தனை ரக்காத் தொழுகை உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கணுமோ ஃபர்ஸ்ட் 50ன்னு. உங்களுடைய சமுதாய மக்கள் 50 ரக்காத் தொழுகை தொழுவதற்கு 50 வேளை தொழுகை தொழுவதற்கு சக்தி பெற மாட்டாங்க, குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படியே குறைத்து 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 கடைசியில் 5 வேளை தொழுகையாக வந்து நிற்கும். அப்போ ரசூல்லா கிட்ட சொல்லுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இதையும் தொழுக உங்களுடைய சமுதாய மக்கள் சக்தி பெற மாட்டாங்க, நீங்க இதையும் இன்னும் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல என்ன சொல்லப்படும்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த 5 வேளை தொழுகை 50 வேளை தொழுகைக்கு சமமானதாக இருக்கும், இதற்கு மேல நான் கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல அந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லதை கேட்டு அபூதர் அப்படின்ற சஹாபி அறிவிக்கிறாங்க. புகாரியில இந்த ஹதீஸ் இடம்பெறுது. இப்போ இந்த தொழுகை நமக்கு 5 வேளை தொழுகை எதுல இருந்து சுருங்கி இருக்கு, 50 வேளையிலிருந்து 5 வேளையாக நமக்கு தொழுகையானது சுருங்கி இருக்கு. அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறையில சொல்லி காட்டுறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, நிச்சயமாக இந்த தொழுகையானது மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்குது. நாம இன்னைக்கு தொழுவோம், எப்படி தொழுறோம், அதற்கான நேரத்துல நாம் தொழுறோமா? நான் இன்னைக்கு என்ன செய்யறேன்னா, எங்க வீட்டுல விருந்தாளி வராங்க, சோறு ஆக்கணும், தடபுடலான விருந்து இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி விருந்து ஆக்குவோம். அந்த டைம்ல லொஹருடைய வக்து வரும், அது முடிஞ்சும் போயிடும், குளிச்சுட்டு போய் தொழுதுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வக்து முடிஞ்ச பிறகு தொழுவோமா? நம்ம அந்த தொழுகையில நாம எப்படி இருக்கிறோம், அலட்சியமானவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி அதை சீர்திருத்தி கொள்ள முடியும்? அந்த வக்து என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை மாத்திக்க முடியும். இப்போ ஃபஜருடைய வக்து எதுல இருந்து எது வரைக்கும், லுஹருடைய வக்து எதுல இருந்து எது வரைக்கும், எந்த நேரத்துல நாம் தொழுக கூடாது, இப்படின்ற விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்பதானே நாம அதுல சரிப்பட முடியும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல இந்த வக்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதிகமான மக்கள் கேட்கிறாங்க. அப்போ கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதற்கான நேரங்களை சொல்லி கொடுக்குறாங்க. இதை அப்துல்லா பின் அம்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 1076வது ஹதீஸாகவும் 75வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. இதுல ஒவ்வொரு வக்தை பற்றியும் ஒவ்வொரு நேரத்தை பற்றியும் சொல்லப்படுது. இதுல என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சுபஹ் ஃபஜருடைய வக்து என்னன்னா, சூரியன் உதிக்கும் வரை, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபஜருடைய வக்து இருக்கு. சூரியன் உதித்து விட்டால் ஃபஜருடைய வக்து முடிஞ்சிடுச்சு. நாம என்ன செய்வோம்னா குத்து மதிப்பா 5 மணின்னு கணக்குல வச்சுப்போம், 5 மணிக்கு எஞ்சி தொழுதுருவோம். ஒரு சில நேரங்களில் ஃபஜருடைய வக்து சீக்கிரமா வரும், விடியற் காலை என்பது சீக்கிரமாக வரும். ஒரு சில பணியான இருக்கக்கூடிய காலகட்டத்துல சூரியன் உதிப்பது 6 மணி வரைக்கும் கூட தள்ளி போகும். அப்போ நமக்கு ஃபஜருடைய வக்து வந்துடுச்சா முடிஞ்சிடுச்சான்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு எல்லா பள்ளிவாசல்களிலுமே எழுதி போட்டிருப்பாங்க, சூரிய உதயம், சூரிய மறைவு, ஃபஜருடைய வக்துன்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. நாம அதெல்லாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு பள்ளிவாசலுக்கு போனா நம்ம வீட்டுல தொழுறோம், நம்ம 5 வேளையும் பள்ளிவாசலுக்கு வரது கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், வரும்போது என்ன எழுதியிருக்காங்க, ஃபஜருடைய வக்து என்ன, இப்போ எந்த டைமுக்கு சூரியன் உதயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நம்ம இன்னைக்கு போன்லயே பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். சில அதை நாம் சரிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து இந்த லுஹருடைய வக்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்சிடணும். சூரியன் உச்சியில இருக்கக்கூடாது. 12 மணியிலிருந்து அந்த உச்சியுடைய நேரத்திலிருந்து சாய்ந்து ஒரு மனிதனுடைய நிழல் அந்த மனிதனுடைய அளவுக்கே இருக்கணும். இப்ப நான் நிக்கிறேன்னா என்னோட ஹைட்டுக்கே என்னோட நிழல் தரையில படணும். அந்த நேரம் வருவதற்கு முன்பு வரை லுஹருடைய நேரம் நம்ம இப்படிதான் கணக்கெடுக்கணும். அசருடைய நேரம் எப்பன்னு சொல்லி பார்த்தோம்டா, இந்த லுஹருடைய நேரம் முடிந்ததிலிருந்து சூரியன்
நிறம் மாறும் வரைக்கும். சூரியன் வந்து தன்னுடைய நிறத்தை மாற்றி, சூரியன் மறையும் போது அவனுடைய நிறம் மாறும்ல, மாறி அது மறைய ஆரம்பிக்கிறதுக்கு அந்த முனை வந்து மூடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அசருடைய நேரம் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை தொழுகை வச்சாங்க ரசூலுல்லாஹ்க்கு. அப்படி வைக்கும் போது 2 முறையும் இந்த அசருடைய நேரத்தை, ஒரு முறை சூரியன் மறைந்து வரும்போது, சூரியன் வந்து தன்னுடைய நிறத்தை வந்து மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வச்சதாக ஒரு ஹதீஸ்ல வந்து சொல்றாங்க. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, மகரிபுடைய நேரத்தை பற்றி சொல்லும் போது, சூரியன் மறைஞ்சதிலிருந்து அந்த செம்மையாக இருக்கக்கூடிய நிறம் மறையிற வரைக்கும் நீங்க மகரிபை தொழுது கொள்ளுங்கள். சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போது அந்த செம்மையான ஒரு நிறம் வரும்ல, அதுல இருந்து நீங்க வந்து உங்களுடைய நேரத்தை நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள் மகரிபுக்குன்றாங்க. இஷாவுக்கு சொல்லும் போது ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், தொழுகையுடைய நேரத்தை நான் எப்படி கணக்கிட்டு கொள்வதுன்னு கேட்கும் போது, நீங்க எங்க கூடவே நின்று தொழுவுங்க, நான் தொழுகும் போது என்னுடன் இருங்கன்னு சொல்லிட்டு இஷாவுடைய நேரத்தை பற்றி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு முறை பாங்கு சொல்லி, இந்த மகரிபுடைய நேரம் முடிந்த பிறகு தொழுக வைங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒரு வாட்டி தொழுக வைக்கிறாங்க. ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா, இரவுல 1/3 பங்கு முடிந்தவன, இப்ப நம்ம வந்து தஹஜ்ஜத் தொழுகைக்கு சொல்லுவோம்னா, இரவுல 3ஆக பிரித்து 3வது பாகத்துல தஹஜ்ஜத்துடைய நேரமாக ஆக்கி கொள்ளுங்கன்னு சொல்றோமா, அதே போல இரவில் 1/3 பங்கு முடிந்த பிறகு இஷாவை சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து கட்டளையிடுறாங்க. எங்க இந்த தொழுகையுடைய நேரத்தை பற்றி வினவியவர் எங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கும் போது, இதுதான் இஷாவுடைய நேரம், இந்த மகரிபுடைய வக்து முடிந்ததிலிருந்து இந்த இரவின் பாதி வரை இஷாவுடைய நேரம் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸை வந்து புரைதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 1079வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அல்லாஹ் சொல்றான், குன்தும் கைர உம்மத் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் துஅமினூன பில்லாஹ். நீங்கள் சிறந்த உம்மத்து எதுலன்னு சொல்லி பார்த்தா, நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த விஷயத்தை செவி உற்றது மட்டும் இல்லாமல் நமது குடும்பத்தாரையும் இந்த மாதிரி தான் ஒழு பண்ணணும், இந்த மாதிரி தான் தொழுகைக்கு தயாராகணும், தொழுகைக்காக நாம் தயாராகும் போது நம்மளுடைய கவன சிதறல்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் பிறருக்கும் சொல்லி கொடுத்து, நமது பிள்ளைகளையும் வரக்கூடிய சந்ததிகளையும் அல்லாஹ்வுடைய நேரான பாதையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்ததிகளாக நாம் ஆக்கி அருள வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.